வணக்கம்ங்க. நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏக்கரா விவசாய நிலம் தான் பார்க்க போகிறோங்க. அருமையான லேண்டுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான லொக்கேஷனுங்க. ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர், சூலூர் அங்கேருந்து வரக்கு ரொம்ப பக்கங்க. அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து இருக்குதுங்க. சூலூர்லேருந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர் தான் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் உங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் வரவங்களுக்கு ரொம்ப பக்கங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதே மாதிரி இந்த லேண்ட் வந்து பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குதுங்க. நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்டை கிரியேட் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டு தான். ஆனால் பக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா தோப்பு இருக்குது, நல்ல காப்புங்க. உங்களுக்கு ஜல்லி காடும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க. ஒரு 800 to 900 அடி போர் போட்டு நல்லா தண்ணி கிடச்சிருக்குங்க. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க இந்த லேண்டோட ஓனரு. இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா ஏக்கரா 60 லட்சம் சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இந்த மார்க்கெட் லொக்கேஷன் பொறுத்து வாங்கிக்கலாங்க. வர அந்த வண்டி போகிறது பார்த்துருப்பீங்க. அது மெயின் ரோட்லேருந்து அப்படியே இந்த லேண்டுக்கு வர மாதிரி இருக்குதுங்க. ஒரு ஃபேஸ் தான் அங்கே ஊரடி பூமி. இந்த லேண்டு மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டுங்க. இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸு நல்ல வாட்டர் சோர்ஸுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒண்டிப்பூதூர்லேருந்து அந்த பிளானட் வந்து போட்டிருக்காங்க தண்ணிக்கு. அதுலேருந்து நம்ம எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த லேண்டோட ஓனர் அது சொல்லி வச்சுருக்காங்க உங்களுக்கு. அதோட டெபாசிட் ஒரு 4 to 5 லட்சம் கட்டினோம்னா உங்களுக்கு 10,000 லிட்டர், அதாவது டெய்லி 10,000 மினிமம் 10,000 லிட்டர் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க. வருதாக போர் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு 800 to 900 அடியிலிங்க. அந்த பிளானட்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வரும்போது ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் வரும்போது உங்களுக்கு தண்ணி மிச்சம் தாங்க. நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாத வச்சதுக்கு அதிகமாக இருக்கும்போது பக்கத்தால் ஒரு பெரிய குட்டை இருக்குது, நம்ம அதுலேயும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறனால வச்சுக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரெகுலராக நல்லா கிடைக்கிற ஏரியாவில் இருக்குதுங்க. அந்த பிளான்ட்டில் உங்களுக்கு வரும்போது இருந்தால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நேரில் வந்து இந்த லேண்ட் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நேரில் காமிக்கிற அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இப்படியும் வந்துக்கலாங்க. நீங்கள் பல்லடம் டு உடுமலை அந்த மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் வந்துக்கலாங்க. ரெண்டுக்கும் சென்ட்ரல் இருக்குது. அருமையான லேண்டு. இந்த லேண்டை பற்றி வேறு ஏதோ கேட்கணுன்னாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேர்லேயும் வாங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேங்க. பாருங்க, இந்த லேண்டில் போட்ட போகிற நல்ல வாட்டர் சோர்ஸுங்க.